Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரயில்வேல இருந்து ஆர்ஆர்பி ஜேஇக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதோட ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ், A to Z இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். என்ன சொல்லியிருக்காங்க, சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் N நம்பர் 5/2025 ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜேஇ டிஎம்எஸ் சிஎம்ஏ டேட் ஆஃப் இண்டிகேட்டிவ் நோட்டீஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர்ல ஒரு இண்டிகேட்டிவ் நோட்டீஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. அது எப்போ அப்படின்னா 4/10/2025 கொடுத்திருந்தாங்க. ஓப்பனிங் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா 31/10/2025 இருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த நோட்டிபிகேஷன் வந்து எஸ்டர்டே தான் ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 31/10/2025 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னா 30/11/2025 நவம்பர் 30ஆம் தேதியோட ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் ஃபீ பேமெண்ட் ஃபார் த சப்மிட்டட் அப்ளிகேஷன், ஃபீஸ் பே பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 2/12/2025. கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓபன் ஆகும் அப்படின்னா 3/12/2025 இருந்து 12/12/2025 வரைக்கும் கரெக்ஷன் விண்டோ வந்து ஓபன்ல இருக்கும். நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதை இந்த கரெக்ஷன் விண்டோல நீங்க வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ பிடபிள்யூபிடி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஸ்கிரைப் டீடைல்ஸ் என்ட்ரு பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து கொடுத்திருக்காங்க. 13/12/2025 இருந்து 17/12/2025 ஸ்கிரைப் டீடைல்ஸ் வந்து நீங்க ஆர்ஆர்பி போர்ட்டல்ல என்ட்ரு பண்ணணும். ஸோ எந்த ஆர்ஆர்பி ஜோன்லனாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஃபைனல் ரிசல்ட்டுக்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து அப்ளை பண்ண முடியாது. இப்ப டிப்ளமோ அப்படின்னா நீங்க டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். டிகிரி இன்ஜினியரிங் அப்படின்னா நீங்க இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அப்படி கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஏதாவது ஒரு ஆர்ஆர்பி ஜோனுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆர்ஆர்பி சென்னை, பெங்களூர்னு எந்த ஜோனுக்குனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஜோனுக்கு தான் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். ஏஜ் லிமிட், இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு பாத்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு 18 வயசு இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 33 வயசு வரைக்கும் இருக்கணும். மினிமம் 18 வயசு இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் ஏஜ் பாத்தீங்கன்னா 33. இது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரிக்கு. இது போக ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கு. ஓகே, இப்ப என்னோட ஏஜ் வந்து 33 இல்ல 34 அப்படின்னு எனக்கு தெரியல, எனக்கு வந்து ஏஜ் கால்குலேட் பண்ண தெரியல அப்படின்னா இங்க டேட் ஆஃப் பர்த் வச்சு தெளிவா கொடுத்திருக்காங்க. இப்ப நீங்க யூஆர் ஆர் இடபிள்யூஎஸ் இருக்கீங்க அப்படின்னா 2/1/1993 முன்னாடி பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. ஓகே, சோ 2/1/1993 முன்னாடி பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. உங்களோட டேட் ஆஃப் பர்த் அதுக்கு முன்னாடி உள்ள டேட் ஆஃப் பர்த்தா இருக்கக்கூடாது. அதே ஓபிசி நான் கிரீமி லேயரா இருக்கீங்க அப்படின்னா 2/1/1990 முன்னாடி உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து இருக்கக்கூடாது. எஸ்சி எஸ்டியா இருக்கீங்கன்னா 2/1/1988 முன்னாடி உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து இருக்கக்கூடாது. அப்பதான் உங்களுக்கு எப்படி வரும், அந்த மேக்சிமம் ஏஜ் வந்து கரெக்டா வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மினிமம் ஏஜுக்கு 1/1/2008 அப்புறம் பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 17.5 16 அந்த வயசு தான் இருக்கும். சோ மினிமம் 18 வயசுக்கு 1/1/2008 அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து இருக்கக்கூடாது. ஓகேவா? சோ இப்ப ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. மினிமம் 18, மேக்சிமம் 33 சொல்லியிருக்காங்க. இது யாருக்கு அப்படின்னா ஜெனரல் கேட்டகரிக்கு. நான் இப்ப எஸ்சி கேண்டிடேட் இல்ல எஸ்டி கேண்டிடேட் மேம், எனக்கு ரிலாக்ஸேஷன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப 18ல இருந்து 38 வயசு வரைக்கும் நீங்க எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓபிசி நான் கிரீமி லேயரா இருக்கீங்க அப்படின்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. 18ல இருந்து 36 வயசு வரைக்கும் நீங்க எக்ஸாம் எழுதிக்கலாம். நீங்க எக்ஸ் சர்வீஸ்மேனா இருக்கீங்க வித் அட்லீஸ்ட் 6 months கண்டினியூஸ் சர்வீஸ் ஆஃப்டர் அட்டஸ்டேஷன், அதாவது உங்களோட சர்வீஸ்ல இருந்து 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. யாருக்கு அப்படின்னா யூஆருக்கும் இடபிள்யூஎஸ்க்கும். ஓபிசி நான் கிரீமி லேயர் எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னா சர்வீஸ்ல இருந்து 6 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டியா இருக்கீங்கன்னா உங்களுக்கு 8 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. நான் வந்து மாற்றுத்திறனாளி ஸ்டூடெண்ட், பிடபிள்யூபிடி ஸ்டூடெண்ட் அப்படின்னா என்ன மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு அப்படின்னா மினிமம் 18, மேக்சிமம் 33னா பிடபிள்யூபிடி யூஆர் அல்லது இடபிள்யூஎஸ்ல வரீங்கன்னா 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. மினிமம் 18, மேக்சிமம் 43 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம். பிடபிள்யூபிடி ஓபிசி நான் கிரீமி லேயரா இருக்கீங்க அப்படின்னா 13 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. 46 வயசு வரைக்கும் நீங்க எக்ஸாம் எழுதிக்கலாம். பிடபிள்யூபிடி எஸ்சி எஸ்டியா இருக்கீங்க அப்படின்னா 15 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. பிடபிள்யூபிடி எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட் 48 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம். இப்போ நீங்க ஆல்ரெடி குரூப் டியோ குரூப் சி போஸ்ட்லயோ இருக்கீங்க, ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் பாத்தீங்க அப்படின்னா யூஆரா இருந்தீங்க அப்படின்னா 40 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம்.
ஓபிசி நான் கிரீமி லேயர்னா 43 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம். எஸ்சி எஸ்டி அப்படின்னா 45 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஆல்ரெடி வந்த குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்ணி ஆல்ரெடி நான் ரயில்வேல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், குரூப் சிக்குள்ள இருக்கேன், எனக்கு வந்து ரிலாக்ஸேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஆருக்கு 40 வயசும் ஓபிசிக்கு 43, எஸ்சி எஸ்டி 45 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபீமேல் கேண்டிடேட் சோ விடோவாவோ இல்ல டிவோர்ஸ்டாவோ இல்ல ஜுடிஷியலி செப்பரேட்டடாவோ இருக்காங்க, ஹஸ்பண்டை விட்டு தனியா இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு பாத்தீங்கன்னா யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ்க்கு 35 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓபிசி நான் கிரீமி லேயரா இருக்காங்கன்னா 38 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். எஸ்சி எஸ்டியா இருக்காங்க அப்படின்னா 40 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓகேவா? சோ இப்போ நீங்க ஓபிசி எஸ்சி எஸ்டி அப்படின்னு சொல்றீங்கன்னா அதுக்கான சர்டிபிகேட்ஸ் வந்து வாங்கியிருக்கணும். அந்த சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி வாங்கியிருக்கணும். எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க இல்லையா 30 நவம்பர், அந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்க ஓபிசினா ஓபிசி சர்டிபிகேட், எஸ்சி எஸ்டினா எஸ்சி எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன்னா அதுக்கான சர்டிபிகேட், பிடபிள்யூபிடி ஸ்டூடெண்ட்னா அதுக்கான சர்டிபிகேட்ஸ் எல்லாமே நீங்க வந்து வாங்கியிருக்கணும். ஓகேவா? சோ இப்போ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஓகே, சோ நான் இதை டீடைலா ஃபைனலா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இப்போ ஓவராலா சொல்லிடுறேன். இன்ஜினியரிங் ஆர் டிப்ளமோ முடிச்ச ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஜேஇ எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதுலயும் ஸ்பெசிபிக்கான டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அதை ஃபைனலா நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? சோ இந்த எக்ஸாம் நீங்க அப்ளை பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து பே பண்ணணும். ஓகேவா? சோ ஜெனரல்ல வரக்கூடிய மென்னு, ஓபிசில வரக்கூடிய மென் கேண்டிடேட்ஸ். ஓகேவா? சோ இவங்களுக்கு மட்டும் 500 ரூபாய் ஃபீஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாமோட செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிபிடி 1 இருக்கும், அடுத்து சிபிடி 2 வந்து இருக்கும். இந்த சிபிடி 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் நீங்க அட்டன் பண்ணிட்டீங்கனாலே நீங்க பே பண்ணிருக்கக்கூடிய இந்த 500 ரூபாயில உங்களுக்கு 400 ரூபாய் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்க எஸ்சியாவோ இல்ல எஸ்டி இல்ல எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூபிடி, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் இதுல ஏதாவது ஒரு கேட்டகரியில வரீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 250 ரூபாய் வந்து ஃபீஸ். நீங்க விமன் கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னாலும் 250 ரூபாய் தான் ஃபீஸ். எக்ஸ் சர்வீஸ்மேன், எஸ்சி எஸ்டி என்ன கேட்டகரியில வந்தாலும் 250 ரூபாய் ஃபீஸ். அந்த 250 ரூபாயும் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அட்டன் பண்ணதுமே உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? திருப்பியும் மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. ஒன்லி கேண்டிடேட்ஸ் who attend first stage CBT will get a refund of their examination fees as mentioned above. யாரெல்லாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அட்டன் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஃபீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபீஸ் பே பண்றது பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்ல நெட் பேங்கிங் மூலமாவே அப்ளை பண்ணும்போது ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். ஓகே, சோ அந்த ஃபீஸ் பே பண்றதுக்கு பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து கேட்பாங்க. நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கே இந்த ஃபீஸ் வந்து நமக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? சோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு, சோ இந்த எக்ஸாமோட செலக்ஷன் ப்ராசஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணி முடிச்சதும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து நடக்கும். இதுக்கு வந்து ஒரு ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஹால் டிக்கெட் எடுத்துட்டு நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு போனோம். அங்க வந்து சிபிடி 1 வந்து நடக்கும். இந்த சிபிடி 1 முடிஞ்சதும் இதுக்கு ஒரு கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃபை கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அதாவது சிபிடி 2க்கு வந்து கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த கட் ஆஃபை கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸை வந்து டிவி அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு வந்து கூப்பிடுவாங்க. இதுதான் செலக்ஷன் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் 2 எக்ஸாம் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதுல நீங்க வந்து என்ன ஆகணும், கட் ஆஃபை கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து சிபிடி 2 இருக்கும். அந்த சிபிடி 2லயும் கட் ஆஃபை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரக்டா டிவி அண்ட் மெடிக்கல் இருக்கும். ஓகேவா? சோ இப்போ எல்லா இன்ஃபர்மேஷனுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸாமும் முடிய உங்களுக்கு ஆர்ஆர்பி வெப்சைட்லயும் நீங்க செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட மொபைல் போனுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு எஸ்எம்எஸ் ஆவோ இல்லைன்னா உங்க மெயிலுக்கு வந்து ஒரு இமெயிலாவோ சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து சிபிடி 1ன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சிபிடி 1க்கு பாத்தீங்க அப்படின்னா 100 மார்க்குக்கு எக்ஸாம் வந்து நடக்கும். சிலபஸ் வந்து சேம் ரயில்வேயோட சிலபஸ் தான். மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் இதுல இருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸ்டேஜ் 1ல வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் எதுவுமே வராது, நான் டெக்னிக்கல் மட்டும்தான். மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் இது மட்டும் நல்லா படிச்சிட்டீங்கனாலே ஸ்டேஜ் 1 வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, டோட்டலா உங்களுக்கு டைம் பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம் டைம் வந்து கொடுப்பாங்க. இதே நீங்க வந்து மாற்றுத்திறனாளி ஸ்டூடெண்டா இருக்கீங்க, பிடபிள்யூபிடி ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மணி நேரம் டைம் வந்து கொடுப்பாங்க. ஓகே, சோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ற ஸ்டூடெண்ட்டை சிபிடி 2க்கு வந்து கூப்பிடுவாங்க. இப்போ இந்த சிபிடி 1க்கான சிலபஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ்,
சயின்ஸ் இதுல இருந்தா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, இப்ப மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சிலபஸ்ன்னு பாத்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம், போர்டு மாஸ், டெசிமல் அண்ட் ஃபிராக்ஷன், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பெர்சன்டேஜ், மென்சுரேஷன், இதெல்லாம் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு வந்து டீச் பண்ணிருக்கோம். A to Z அதுலயே எல்லாமே இருக்கும். இந்த சிலபஸ் வந்து என் கையில இல்ல, எப்படி படிக்கணும்னு எனக்கு தெரியல, என்கிட்ட மெட்டீரியல்ஸ் இல்லங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம ஆப்ல ஜெய்க்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுல நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும், இந்த சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் அனாலஜி, ஆல்பபெட்டிக்கல் சீரிஸ், நம்பர் சீரிஸ், கோடிங் டிகோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன், பிளட் ரிலேஷன், ஜம்பிளிங், சிலாஜிசம், வென் டயக்ராம், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், கிளாசிபிகேஷன், டைரக்ஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட், ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன் டாபிக்ஸ் எல்லாமே வரும். ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர் இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் ஏன்ஷியன் ஹிஸ்டரி, மாடர்ன் ஹிஸ்டரி, மிடிவல் இந்தியா வரும். பிசிக்ஸ் அதே மாதிரி கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேர் வந்து நீங்க படிக்கணும். ஜெனரல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அதாவது லைஃப் சயின்ஸ்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. கொஸ்டின்ஸ் எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்இ லெவல்ல தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், வீக்லி பிளான் எல்லாமே நம்ம ஆப்ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இதோட பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ்ல 30 கொஸ்டின் கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க், 30 மார்க். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் 25 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க், 25 மார்க். ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் 15 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க், 15 மார்க். சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 30 கொஸ்டின் கேட்பாங்க, 30 மார்க். ஓவராலா 100 மார்க், 100 கொஸ்டின், 100 மார்க்குக்கு எக்ஸாம், 1.5 மணி நேரம் டைம். ஓகேவா? அப்ப இதுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு. நெகட்டிவ் மார்க் வந்து 1/3. ஒரு கொஸ்டின் தப்பா போட்டீங்க அப்படின்னா நீங்க கரெக்டா போட்டதுல இருந்து 1/3 மார்க் 0.3 மார்க்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. அதனால ஸ்பீட் அண்ட் அக்யூரசி வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகே, அடுத்து 3rd பாயிண்ட்ல பாருங்க, மினிமம் பெர்சன்டேஜ் மார்க்னு கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து நமக்கு தேவையில்ல. நம்ம வந்து அந்த கட் ஆஃப கிளியர் பண்ணணும், இல்லனா அந்த கட் ஆஃபை விட அதிகமான மார்க் எடுக்கணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா புதுசா படிக்கிறவங்க இவ்ளோ மார்க் எடுத்தாலே போதுமா, என்னோட கம்யூனிட்டி வந்து ஓபிசி அப்படின்னா நான் ஓபிசிக்கு 30 மார்க் எடுத்தாலே நான் வந்து பாஸா அப்படிங்கிற மாதிரி கேக்குறீங்க. சோ அப்படி கிடையாது. கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. 100க்கு ஒரு 70 கட் ஆஃப் இல்ல 65 கட் ஆஃப்னு ரிலீஸ் பண்றாங்கன்னா அந்த மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்டை தான் சிபிடி 2க்கு கூப்பிடுவாங்க. ஓகே, செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி நடக்கும். இப்போ சிபிடி 1 எழுதியாச்சு, அதுல கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே 2வது ஸ்டேஜுக்கு கூப்பிடுவாங்க. ஓகே, சோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட் எல்லாமே வந்துரும், அதை டவுன்லோட் பண்ணுவாங்க. சிபிடி 1ல இருந்து சிபிடி 2க்கு எத்தனை பேரை கூப்பிடுவாங்க அப்படின்னா, இப்ப நீங்க ஓபிசி அப்படின்னா உங்க கேட்டகரியில வந்து எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கோ அந்த வேகன்சில 15 டைம்ஸ் வந்து சிபிடி 2க்கு கூப்பிடுவாங்க. அததான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ சிபிடி 2 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 120 நிமிஷம் வந்து யாருக்கு அப்படின்னா பிடபிள்யூபிடி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 120 நிமிஷம் வந்து டைம் கொடுப்பாங்க. ஓகே, சோ இப்போ சிலபஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா அதே ஜெனரல் அவேர்னஸ் வரும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. பேசிக் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் பேசிக்ஸ் ஆஃப் என்வரன்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல், டெக்னிக்கல் எபிலிட்டிஸ் இதுல இருந்து தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நீங்க சிபிடி 1ல படிச்ச நான் டெக்னிக்கலும் வரும், அது போக உங்களுக்கு டெக்னிக்கல் பேப்பரும் வரும். நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்டோ, டிப்ளமோலயோ இன்ஜினியரிங்லயோ என்ன டிபார்ட்மெண்ட்டோ அதுல இருந்து உங்களுக்கு டெக்னிக்கல் பேப்பர், டெக்னிக்கல்ல இருந்து என்ன வரும், கொஸ்டின்ஸ் வந்து வரும். மத்தபடி சிலபஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் பிளஸ் இது போக டெக்னிக்கல்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எதுலன்னா சிபிடி 2ல. ஓகே, சோ இப்போ ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15 கொஸ்டின் கேட்பாங்க, 15 மார்க். பிசிக்ஸ்லயும் கெமிஸ்ட்ரியில இருந்தும் 15 கொஸ்டின், 15 மார்க். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா 10 கொஸ்டின், 10 மார்க். பேசிக் என்வரன்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல்ல 10 கொஸ்டின், 10 மார்க். டெக்னிக்கல்ல பாத்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின் வந்து கேட்பாங்க, 100 மார்க். உங்களோட டெக்னிக்கல் பேப்பர் வந்து சிபிடி 2க்கு இம்பார்ட்டன்ட். நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்டோ அதுக்கு ரிலேட்டடா தான் கேட்பாங்க. இன்ஜினியரிங் அண்ட் டிப்ளமோல என்ன படிச்சீங்களோ, பெரும்பாலும் இன்ஜினியரிங்கை விட டிப்ளமோல படிச்ச கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஓகேவா? சோ இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா 150 கொஸ்டின் இருக்கும், 150 மார்க்குக்கு எக்ஸாம். டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 மணி நேரம் டைம் சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ இதுலயும் நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு. நெகட்டிவ் மார்க் பாத்தீங்கன்னா 1/3. ஒரு கொஸ்டின் தப்பா போட்டீங்க அப்படின்னா 1/3 மார்க் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல உங்களுக்கு வந்து போயிடும். கரெக்டா போட்டதுல இருந்து உங்களுக்கு அதை வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, சோ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஆர் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. என்னென்ன டிபார்ட்மெண்ட்னு பாருங்க, மெக்கானிக்கல் அண்ட் அலைடு இன்ஜினியரிங். ஓகே, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இல்ல ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் இல்ல மெக்கட்ரானிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், மெஷின் இன்ஜினியரிங். ஓகே, சோ இதுல என்ன டிபார்ட்மெண்டா இருந்தாலும் நீங்க வந்து என்ன பண்ணலாம், இது பண்ணலாம். எலக்ட்ரிக்கல் அண்ட் அலைடு இன்ஜினியரிங். இப்ப பாருங்களேன், எலக்ட்ரிக்கல் அதுக்கு சம்பந்தப்பட்ட இதெல்லாம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் காம்பினேஷன் ஆஃப் எனி சப்ஸ்ட்ரீம் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரீம் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அதுக்கு சம்பந்தப்பட்டது. இப்ப எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஓகே, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸா இருந்தாலும் நீங்க வந்து எலிஜிபிள் தான். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிஎஸ்சில நீங்க சிவில் பண்ணியிருந்தாலும் சரி, பிஇல சிவில் பண்ணியிருந்தாலும் சரி, சிவில் இன்ஜினியரிங் வந்து சிவில் இன்ஜினியரிங் காம்பினேஷன் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங். ஓகேவா? சோ சிவில்க்கு காம்பினேஷனா என்ன பண்ணியிருந்தாலும் ஓகே தான். இதுல டிபார்ட்மெண்ட் கரெக்டா கொடுத்திருக்காங்க. மெக்கானிக்கல், அந்த மெக்கானிக்கலுக்கு ரிலேட்டடா வரக்கூடிய டிபார்ட்மெண்ட் எதுவா இருந்தாலும் ஓகே தான். எலக்ட்ரானிக்ஸ் அதுக்கு ரிலேட்டடா வரக்கூடிய டிபார்ட்மெண்ட் எதுவா இருந்தாலும் ஓகே தான். ஓகேவா? சோ இதுல அந்த இது வரைக்கும் கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் இதெல்லாம் உங்களோட குவாலிஃபிகேஷன் எதுவா இருந்தாலுமே நீங்க அப்ளை பண்ணலாம். இப்போ நான் வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், நான் ஜேஇ அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா நீங்க அப்ளை பண்ணலாம். நான் பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன், அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா அப்ளை பண்ணலாம். பிஇ எலக்ட்ரிக்கல் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா எலக்ட்ரிக்கல் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா? சோ இப்போ சில டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியாது. இதுல கொடுத்திருக்க டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையுமே பாத்துக்கோங்க. ஆட்டோமொபைலா இருக்கட்டும், இல்ல மெக்கட்ரானிக்ஸா இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், இதுல நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் இன்ஜினியரிங்ல எடுத்து படிச்சிருந்தாலும் சரி, இந்த டேபிள்ல கொடுத்திருக்கக்கூடிய எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ் படிச்சிருக்க ஸ்டூடெண்ட் வந்து சிஎம்ஏக்கு வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். பிஎஸ்சில கெமிஸ்ட்ரியோ பிசிக்ஸோ. ஓகேவா? சோ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தாலும் சரி, பிசிக்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, நீங்க வந்து என்ன பண்ணலாம், சிஎம்ஏக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா? சோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, சோ இதுல டிஎம்எஸ். ஓகே, டிஎம்எஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா டிபார்ட் மெட்டீரியல் சூப்பரண்டன்ட்க்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து டிப்ளமோ படிச்சிருந்தாலே நீங்க வந்து என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஓகே, 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங். ஓகே, சோ 3 இயர்ஸ் டிப்ளமோ நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த டிஎம்எஸ்க்கு அப்ளை பண்ணலாம். சிஎம்ஏ போஸ்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா சிஎம்ஏக்கு வந்து நீங்க பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, சோ அடுத்து சோ இந்த சிபிடி 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களை வந்து டிவி அண்ட் மெடிக்கலுக்கு வந்து கூப்பிடுவாங்க. செகண்ட் ஸ்டேஜுக்கு ஒரு கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃபை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனலா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் வந்து இருக்கும். ஓகே, சோ the shortlisting of candidate for the DV shall be based on the normalized marks obtained by them in second stage CBT. The normalization scheme to be adopted for shortlisting the candidates from first stage CBT to second stage CBT and for DV on the basis of performance in second stage CBT. ஓகே, சோ டிவி அண்ட் மெடிக்கலுக்கு எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா இந்த சிபிடி 2ல நீங்க எடுக்கக்கூடிய மார்க்கை வச்சு உங்களை வந்து டிவி அண்ட் மெடிக்கலுக்கு வந்து கூப்பிடுவாங்க. இப்போ வந்து சிபிடி 2 வந்து வேரியஸ் ஷிஃப்ட் நடக்கு, ஒரு 2 ஷிஃப்ட் 3 ஷிஃப்ட்டுக்கு மேல நடக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்கு அப்படின்னா நார்மலைசேஷன் வந்து பண்ணுவாங்க. அந்த நார்மலைசேஷன் எப்படி பண்ணுவோங்கிறதுக்கான ஃபார்முலா வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, ஒரு ஷிஃப்ட் ஈஸி, ஒரு ஷிஃப்ட் மாடரேட், ஒரு ஷிஃப்ட் டிஃபிகல்ட்டா இருக்குன்னா எல்லாருக்கும் காமனா ஒரு கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணணும். சோ அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நார்மலைசேஷன் வந்து பண்ணுவாங்க. சோ நீங்க அப்ளை பண்றதுக்கு எந்த ஆர்ஆர்பி வெப்சைட்லனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஜோன்னாலும் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆர்ஆர்பி சென்னை, போபால், அகமதாபாத், மும்பைன்னு எந்த ஜோன்னாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்கு அடுத்த வீடியோல இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத நான் டீடைலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ உங்க ஃப்ரெண்ட்ஸும் டிப்ளமோ ஆர் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த எக்ஸாம் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. நான் இப்பதான் மேம் ஜேஇ எக்ஸாம் அப்ளை பண்ண போறேன், எனக்கு எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த கோர்ஸ்ல ஆர்ஆர்பி ஜேஇக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதுல நீங்க ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சிபிடி 1ஓட நான் டெக்னிக்கல் மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் எல்லாமே இதுல கவர் பண்ணிடுவோம். ஓகேவா? சிபிடி 2க்கு பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் மட்டும் இதுல கவர் ஆகாது. நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நான் டெக்னிக்கல் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து கவர் ஆகிரும். ஓகே, சிபிடி 1க்கு வந்து ஃபுல் சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல கவர் பண்ணி கொடுத்துருவோம். இதுல இருக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பா உங்களால சிபிடி 1ல வந்து 90க்கு மேல வந்து ஸ்கோர் பண்ண முடியும். பட் இப்ப இருந்தே நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். சிபிடி 2க்கு பாத்தீங்க அப்படின்னா நான் டெக்னிக்கல் எல்லாமே உங்களுக்கு நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயே கவர் பண்ணிடுவோம். ஏன்னா டெக்னிக்கல் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகேவா? அதனால நம்ம ஆப்ல உங்களுக்கு நான் டெக்னிக்கல் மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர் ஃபுல்லாவே கவர் பண்ணிடுவோம். ஓகே, இந்த கிளாஸஸ்ல நான் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்கெண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. 1 இயருக்கு மட்டும் எனக்கு கிளாஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கோர்ஸ்லயே உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். இப்போ நீங்க ஜேஇக்கு ஜாயின் பண்றீங்க அப்படின்னா இப்போ வந்திருக்கக்கூடிய என்டிபிசி கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான கிளாஸஸும் இதுல வந்து கவர் ஆகும்.
அதே மாதிரி இதுக்கு அடுத்து வரக்கூடிய குரூப் டி எக்ஸாமா இருக்கட்டும், எஸ்எஸ்சி எக்ஸாமா இருக்கட்டும், அதுக்கான கிளாஸஸும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து கவர் பண்ணுவோம். உங்களுக்கு தேவையான சிலபஸ், மெட்டீரியல், லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் கிளாஸஸ்ன்னு எல்லாமே இதிலே ப்ரொவைட் பண்ணிடுவோம். எந்த பேட்ச்ல இருக்கீங்களோ அந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு ஒவ்வொரு வாரமும் பாத்தீங்கன்னா என்ன படிக்கணுமோ அதுக்கான பிளான் வந்து கையில கொடுத்துருவோம். அந்த பிளானை முடிச்சதும் சாட்டர்டே உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். ஓகே, பிளானை கையில கொடுத்துட்டு அதுக்கான கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், டெய்லி லைவ் கிளாஸ் பாத்தீங்கன்னா காலையில 10:30 இருந்து 11:30 வரை லைவ் கிளாஸ் இருக்கும். ஓகேவா? சோ இதுல வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். லைவ் கிளாஸ்ல முக்கியமான மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ரெக்கார்டர் கிளாஸஸ்ல உங்களுக்கு சிலபஸ் வைஸ் கொடுத்துருப்போம். அதை ஃபாலோ பண்றதுக்கு பிளானும் கொடுத்துருவோம். படிச்சு முடிச்சது எல்லாமே டெஸ்ட் எடுக்கிறதுக்கு சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் வீக் முடிச்சதுக்கு அப்புறம் செகண்ட் வீக்குக்கான பிளான் வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? சோ இப்போ கிளாஸ் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. இந்த நோட்டிபிகேஷனோட பிடிஎஃப் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஓட டெலிகிராம் சேனல், குரூப், வாட்ஸ்அப் குரூப்லயும் ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ அதுல இருந்து இந்த நோட்டிபிகேஷனை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வேற எதுவும் டவுட் இருக்கு எக்ஸாம் பத்தி அப்படின்னா இந்த நம்பருக்கே நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.